உதயநிதி கேட்குறாரு தானே, 3 மாசமா 3 ஃபைலை திறந்து காட்டுறேன்னு சொல்றீங்க, திறந்து காட்ட மாட்டீங்கன்னு. திறந்து காட்ட வேண்டியது தானே. திறந்து காட்டி அதில் இருக்க தவறெல்லாம் எடுத்து அவர் மேலே கேஸை போட்டு அவரை கைது பண்ணி வச்சு அவரை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறத உங்கள் அணில் குஞ்சுகளும் உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆளுங்களும் நீங்களும் ரசித்து பார்க்கலாம்ல. ஏன் ஃபைல் ஓப்பன் பண்ண மாட்டீங்க? அவரே ஒத்துக்கிறாரு திறந்து பார்க்க சொல்லி. 100 பொய்யை சொல்கிறவங்களுக்கு வாழ்க்கை நாரிடும், 1000 பொய்யை சொல்கிறவங்களுக்கு அழிவு நிச்சயம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வெண்ணண்டா விதி என்ன பாடையில் உண்டு பழுது. ஃபைலை திறந்து காட்டி கடைசியில் அது உங்களுக்கு ப்ராப்ளமாக வந்துட போதுன்னு திறக்க மாட்டீங்களா? நான் திறந்து காட்டுங்க, தைரியம் இருந்தால். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அவர் பண்ணது தப்பான்னு சொல்லிட்டு. அவர் பண்ண எல்லா நல்ல விஷயங்களும் நாங்கள் கண்ணால் பார்த்துட்ருக்கோம், அதனால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அவர் தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சால் நாங்கள் விட்டு விலகிக்க போகிறோம், அவ்வளோதானே. திறந்து காட்டுங்க தைரியம் இருந்தா. ஜோசியக்கார சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க? எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்கார சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா?